வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய கிருபையினாலே இந்த நாளில் உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன். நம்முடைய போதகரமாக அநேக நாட்கள் என்னை அழைத்ததுண்டு. ஆனால் வர முடியாத சூழ்நிலை இந்த நாளிலே வருகிறேன் சொன்ன பொழுது வாருங்கள் ஐயா என்று சொல்லி அழைத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே இந்த ஆண்டின் தப காலத்துக்குள்ளாக வந்திருக்கின்றோம். கடந்த புதன்கிழமை சாம்பல் புதன் என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு 40 நாட்கள் கர்த்தருடைய பாடு மரணங்களை தியானிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஒருவேளை இந்த நாளில் நான் வந்திருப்பது தேவனுடைய திருவுள்ள சித்தம். ஏனென்றால் இதே போன்றான் 2009 ஆண்டு தபஸ்து காலத்துக்குள்ளாக பிரவேசித்து சாம்பல் புதன் அன்று எங்களுடைய ஆலயத்திலே எங்களோடு கூட ஆராதனையில் இருந்து அதன் முதல் வெள்ளிக்கிழமை உங்களை போன்று முன்னால் அமர்ந்து என்னுடைய வார்த்தையை வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்திலே வாருங்கள் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை நான் கொடுத்த அருளுரையை கேட்டு இதே ஒரு சந்தியில் காலை வேளையிலே கர்த்தருக்குள்ளாக அழைக்கப்பட்ட எங்களுடைய தாயார் இந்த நாளில் நினைத்து பார்க்கின்றேன். அது ஒருவேளை 2009 ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி, இன்னைக்கு பிப்ரவரி 22 இருந்தாலும் கூட ஒரு சந்தியின் முதல் ஞாயிறிலே அவர்கள் ஆண்டவர்களுக்காக அழைக்கப்பட்டு இதே அம்மாவட்டியிலே வந்து அவர்களை உயிர்த்தலில் நல்லடக்கம் செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதே போன்றுதான் என்னுடைய தகப்பனாரும் வருகையின் முதல் ஞாயிறு என்று. ஒருவேளை இதை ஏன் சொல்கிறேன் சொன்னால், இன்றைக்கு நான் வந்தது எல்லாருக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய தாயின் தகப்பனையும் நாங்கள் ரெண்டிப்பாக நினைக்கக்கூடிய நாட்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அவர் நவம்பர் 28ஆம் தேதி இருந்தாலும் கூட வருகையின் முதல் ஞாயிறு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு எந்த பள்ளிப்படத்தில் இருந்தாலும் அவர்களை நினைத்து பார்ப்போம். அதே போல் என்னுடைய தாயார் மார்ச் 1ஆம் தேதி இருந்தாலும் கூட என்றைக்கு ஒரு சந்தையின் முதல் ஞாயிறு வருகிறதோ அன்றைக்கு நினைத்து பார்ப்பேன். அது இந்த நாளிலும் கூட இதே அம்மாவட்டி ஆலயத்திலே வந்து உங்களோடு இருப்பது கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபை. இந்த நாளுக்கென்று நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கிறது ஒரு சந்தையின் 1ஆம் ஞாயிறு. இதை கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் என்ன? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அதற்கு ஆதாரமாக அருளுரை பகுதியாக கொடுத்திருக்கின்றது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை திருச்சபை கொடுத்திருக்கின்றது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்திலே பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன்
அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்திருக்கிறான். பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அன்புக்குரியவர்களே, இதை நாம் வாசிக்கின்ற பொழுதே நாம் எங்கே இருக்கின்றோம்? நாம் எந்த கூட்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் மிக அழகாக யோவான் மூலமாய் ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தை, பாவம் செய்கிற எவனும் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கவே முடியாது. இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது இந்த 4ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம். ஆண்டவருடைய கட்டளை நாம் மீறுவோம் என்று சொன்னால் பாவம். ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் செய்கின்ற பொருத்தனையை நாம் நிறைவேற்றாவிட்டால் பாவம். பாவம் என்பது ஏதோ விபச்சாரம் செய்வது மட்டுமல்ல, குடிப்பது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலே இன்றைக்கு எரேமியா சொல்கிறான், இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே வாஸ்தவமே. ஆனால் இருதயத்திலே நாம் நய வஞ்சகர்களாய் வாழ்ந்து நம்முடைய இருதயத்தின் சிந்தனை ஒன்று, நம்முடைய வாயின் வார்த்தை ஒன்றாய் இருக்கும் என்று சொன்னால் அதே பாவம். அதே பாவம். என்னென்ன நாம் பார்க்கின்ற பொழுது, ஒன்று பாவத்தின் இயல்பு சட்டத்தை மீறுவது. சட்டத்தை மீறுவோம் என்று சொன்னால் பாவம். ஒருவேளை நாம் இந்திய தேசத்திலே இருக்கின்றோம், இந்திய தேசத்தின் சட்டத்தை நாம் மீறுவோம் என்று சொன்னால் நாம் அதற்கு நம் இந்திய தேசத்தின் சட்டத்தை மீறுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதே போன்றால் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் மீறுவோம் என்று சொன்னால் அது பாவம். பாவம் என்பது அக்கிரமம் என்று யோவான் தெளிவாக சொல்கின்றார். பாவம் என்பது வெறும் தவறு அல்ல, அது தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நடப்பது. தேவன் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திலே அழைத்திருக்கின்றார். அநேக கோடிக்கணக்கான மக்கள் இந்த தேசத்திலே உண்டு. ஆனால் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அது ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய நோக்கத்திற்கு எதிராக நீங்கள் நானும் நடப்போம் என்று சொன்னால் அது பாவம். பாவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் அனுப்பினார், அதை நிறைவேற்றி முடித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் அது பாடுள்ள வாழ்க்கையாய் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஏளனமாய் நம்மை பேசினாலும் கூட ஆண்டவர் அறிவார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அறிவார். அவர் எந்த நோக்கத்திற்காக என்னை அழைத்தாரோ, உங்களை அழைத்தாரோ, அதை நாம் நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்லி அவருடைய திருக்கரங்களிலே நம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது, ஆதலால் யாக்கோப்பு 4:17, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்று சொன்னாலும் பாவம். அதான் சொல்லுவான், செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோமே. ஏன் ஆண்டவர் நம்மை செய்யத்தகாதவளை நாம் ஏன் செய்கின்றோம்? நாம் நமக்குள்ளாக இருக்கின்ற சுயத்தை நாம் வெறுக்காதபடி, எத்தனை தபக்காலங்களை நாம் கடந்து வந்தாலும் கூட நமக்கு நிச்சயம் மோட்சம் இல்லை. ஆண்டவர் நமக்கு நித்தியமாய் அவரோடு கொடுக்கக்கூடிய மோட்ச வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதற்கு நாம் தகுதிப்படவில்லை. நம்மை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கின்ற பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு எல்லாருக்கும் செய்யக்கூடாது. எல்லாம் செஞ்சு நம்ம படுற பாடு தெரியும். நம்மிடத்த யார் உதவி வாங்கினார்களோ அவர்களே நம்மை சொல்லுங்கள நம்ம தூக்கி எறிகிற உதைக்கின்ற வாழ்க்கை இருக்கின்றது. நம்மிடத்திலே உதவி பெற்றவர்கள் நம்மை உதாசீனம் பண்ணுகின்ற நாட்களுக்குள்ளாக வாழ்ந்திருக்கின்றோம். அதனால் வேதவசனம் சொல்கிறது, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்கள். ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். எனவே நீங்கள் நானும் அதை நாம் நினைத்து பார்த்து என்னால் செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இந்த ரோமரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொல்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டோம். நீ பார்க்கிறோம் எத்தனை பேர் நான் பரிசுத்தவான்,
நான் நீதிமான் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. நம்முடைய நீதியை ஆண்டவர் அறிந்திருக்கின்றாரே, நம்முடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் அறிந்திருக்கின்றாரே. ஆனால் நாம் என்ன சொல்லுகின்றோம்? வெள்ளை உடைய போட்டாச்சு நான் நீதிமான், அல்லது நாம் பேசினோம்னா நீதிமான், நான் பேசுவதுதான் சரி என்றால் நீதிமான். நீதி எங்கே இருக்கின்றது? இன்னைக்கு நம்முடைய நாட்டிலே நீதி அரசர்களாய் அமர்ந்திருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற நீதியை நாம் பார்க்கின்றோமே. அதே சட்டம் தான் இந்திய தேசத்திலே ஒரு கோர்ட் ஒன்று கொடுக்குது, அடுத்த கோர்ட் ஒன்று கொடுக்குது, அடுத்த கோர்ட் ஒன்று கொடுக்குது. எப்படி வரும்? நீதியை புரட்டுகின்ற நீதி அரசர்களாய் இருக்கின்றார்கள். இன்றைக்கு அநேகர் நாங்கள் நீதிமான்களாய் வெளிப்படுத்தும்படி மற்றவர்களை குற்றவாளிகளாய் ஆக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்றால் நாம் நீதிமான்களாய் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் இந்த தவக்காலம் ஒரு பிரயோஜனமுள்ள தவக்காலமாய் இருக்கும். இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அநீதியான வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம், உண்மைதான். நீங்கள் நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம். ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது, இந்த கிருபையின் காலத்திலாவது ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்த்து நீதியோடு நாம் என்ன பேசினோம், என்ன சொன்னோம், என்ன வாக்கு கொடுத்தோம், அந்த வாக்கு தத்தத்தை நாம் நிறைவேற்றிருக்கின்றோமா, அல்லது மற்றவர்களை குற்றப்படுத்தி நாம் நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பாவம் இருக்கும் என்று சொன்னால் தேவனோடு நமக்கு உறவில்லை. அதனால் நாம் யாரோடு உறவோடு இருக்கின்றோம் நாம் சிந்தித்து பார்ப்போம். பாவம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு குடும்பங்களிலே பாவம். கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமாய் கணவன், குடும்ப வாழ்க்கை, திருச்சபையிலே விசுவாசிகளுக்கு ஒருமை இல்லை, ஒற்றுமை இல்லை. ஏன் பாவம்? தேவ மகிமை அற்றவர்களாய் தேவ சமூகத்திலே வருகிற நீங்கள் நானும் கூட தேவனை தரிசிக்க முடியாதபடி நாம் கருத்து சொல்கின்றோம். எனவே பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கின்றது. ஒருவேளை கல்வாரியை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய பாவத்திற்கு நிமித்தமாய் அவர் கல்வாரியை தன்னை கரத்தை நீட்டினாரே, அந்த கரத்திலிருந்து விழுந்த அந்த பரிசுத்தம் ரத்தம் தான் உங்களையும் என்னையும் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கின்றதே. திருப்பந்தியிலே வருகின்றோமே, திருவிருந்திலே பங்கு கொள்கின்றோமே, அந்த உணர்வு இருக்கின்றதா? எனக்குள்ளாக ஆண்டவருடைய ரத்தம் செலுத்தப்படுகின்றது. அவனுடைய சுபாவம் மாற வேண்டும், என்னுடைய சிந்தனை மாற வேண்டும், என்னுடைய செயல்பாடு மாற வேண்டும். மாறாத ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாலும், எத்தனை தவக்காலங்களை நாம் கடந்து சென்றாலும், ஒருவேளை கர்த்தர் இன்னும் கிருபையாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டிலாவது என்னுடைய மகனும் மகளும் மாற மாட்டாங்களா? அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்காதா என்று சொல்லி அங்கலாய்க்கின்றார். என்னால் நாம் நினைக்கின்றோம் ஏதோ அவர் யாருக்காக அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தியாக சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தங்களே உங்களுக்கும், வாசிக்கலாமே, ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, நம்முடைய பாவம் தான் ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை கேட்கக்கூடாதபடி. அதனால் குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, திருச்சபையிலே சமாதானம் இல்லை, நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே சமாதானம் இல்லை. ஏன்னால் ஆண்டவரோடு இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு பிரிவினைவாத வாழ்க்கை. பிரிவினை எங்கு வருகிறது? ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே பிரிவினை, அந்த திருச்சபையிலே பிரிவினை, அந்த சமுதாயத்திலே பிரிவினை. ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கின்றோம், உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்கின்றது. அதற்கு காரணம் நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம் தான். அக்கிரமம் என்பது தெரியுமே. பாரா எவ்வளவு அக்கிரமம் பண்றான், சொல்றோமா இல்லையா? இவ்வளவு கொடுத்தோம், ஆண்டவர் வரை அவ்வளவா ஆசீர்வதித்தோம், இப்படி ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தோம், இப்படிப்பட்ட குடும்பத்தை கொடுத்தோம். அவருடைய வாழ்க்கையை பாரு, ஒரு அக்கிரமமான வாழ்க்கை. சொல்றமே மற்றவர்களை, நம்முடைய வாழ்க்கை இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. யாருக்கு? பாவம் செய்தவர்களுக்கு. அவனால் நீதிமானுக்கு அவருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கின்றது. நீதிமானுடைய சத்தத்தை கர்த்தர் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவருடைய கூக்குரலை அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். என்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது பாவத்தை சிறியது என்று எண்ணாதீர்கள். ஏதோ நீ சின்ன பாவம்,
சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை, பாவம் பாவம்தான். அப்படினால் அது தேவனுடைய சட்டத்தை களவாடுகின்றதா இருக்கிறது. தேவனுடைய சட்டத்திற்கு நாம் மீறினவர்களாய், நியாய பிரமாணத்துக்கு மீறினவர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இயேசுவின் வருகையின் நோக்கம் பாவத்தை அகற்றுதல். அவர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் பாவத்தை அகற்றுதல். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்திலே பாவம் இல்லை, அவரிடத்திலே பாவம் இல்லை. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு அவர் உரியவர் அல்ல, அவரிடத்திலே பாவம் இல்லை. ஆனால் உங்களுடைய என்னுடைய எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் அந்த நாட்களில் நாம் தியானிக்கின்றோம். அவர் அவருக்காக பாடுபடவில்லை, உங்களையும் என்னையும் மீட்கும்படியால் அவர் பாடுபட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 1 யோவான் 3:5 பார்க்கிறோம், அவர் இடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லி. அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவர் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் சுவிசேஷன் சொன்னார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கின்றாரா? இருக்க நாம் அனுமதித்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 2 கொரிந்தியரில் பார்க்கின்ற போது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:22 சொல்கிறார், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம், எனக்காக நாம் அவருக்குள் நீதியாகும்படி, தேவனுடைய நீதியாகும்படி, தேவனோடு கூட பிதாவோடு கூட ஒப்புரவாகும்படி, பிதாவுடைய இதிலிருந்து விரட்டப்பட்ட பொழுது, ஏதேன் தோட்டத்திலிருந்து நம்முடைய ஆதி தகப்பனாய் ஆதாமும் ஏவாளும் விரட்டப்பட்ட பொழுது அந்த பிரிவினை வந்தது. அந்த பிரிவினையை போக்கி மனுஷரை மீண்டுமாக அவரோடு கூட சேர்க்கின்ற தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கிறார். ஆம், இயேசு பாவத்தை மன்னிக்க மட்டுமல்ல, அவர் வரவில்லை, அதை அகற்ற வந்திருக்கின்றார். யாரிடத்தில் எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கின்றார். சுமந்து தீர்க்க முடியாது அவர் கல்வாரியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார். எனவே அதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலாவது, இந்த ஒரு சிந்தை காலத்திலாவது, இந்த 2026 ஒருவேளை 2025 நினைத்து பாருங்க, எத்தனை பேர் நம்மோட இருந்தாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? நம்மளாம் பாவம் செஞ்சவங்கள, நம்மளாம் புண்ணியம் செஞ்சதுனால உயிரோடு வச்சிருக்காரா? இன்னும் கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த 2026ஆம் ஆண்டிலாவது இவர்கள் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக வரமாட்டார்களா என்று சொல்லி அந்த நீதியை நிறைவேற்றும்படியாக இயேசு அங்கு பார்க்கின்றோம். என்றால் அவர் பார்க்கின்ற போது அது முற்றிலுமாக நம்மிடத்திலே அகற்றப்பட வேண்டும். பாவம் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். அகப்படுகின்ற போது நாம் பாவத்தில் வாழ்கின்றோமா, அல்லது நம்மை விடுவிக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்க இந்த நாட்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தியான நேரம் என்பது ஏதோ காதில் கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போறதல்ல. கேட்கின்ற வசனம் இருதயத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். இருதயத்துக்குள்ளாக சென்று வீட்டில் இருக்கின்ற பொழுது அந்த நாட்கள் கிருபையாக கொடுக்கப்பட்ட நாட்கள், வேத வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் நம்ம கிருபையாக கொடுக்கப்பட்ட நாட்கள். கேட்க ஒவ்வொரு வார்த்தையும் வீட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணணும். அப்போதான் கிரியை செய்யும். ஆலயத்துக்கு வந்தால் 1 மணி நேரம் முடிஞ்சு 10:30 மணி அம்மா கரெக்டாக போட்டிருக்காங்க. எந்த ஆலயத்துக்கு போடல, 9 மணிக்கு 6 தான் போடுவாங்க. அம்மா போட்டிருந்தாங்க 9 மணிலேருந்து 10:30 மணிக்கு. கொடுத்து வச்சவங்க, நீங்கள் கொடுத்து வச்சவங்க. நான் போகின்ற ஆலயம் காலை 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும். திருவிருந்து இல்லைன்னா 11 மணிக்கு. திருவிருந்து இருந்துச்சுன்னா 11:30 11:45 3/4 மணி நேரம் திருவிருந்து நடக்கும். அங்கே உதவி ஆயர் கிடையாது. அதனால அந்த ஆயருக்கு விட்டு நான் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன். ஆனால் நீங்கள் கொடுத்து வச்ச 1.5 மணி நேரத்தில் எங்கே இருக்கின்றோம்? தேவனை ஆராதிக்க நாம் மணியை எப்படி நாம் ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்க நாம் எப்படி ஆயத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றோம்? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்காதபடி இந்த உலகத்தில் வாழும் சொன்னால் அது வெறுமையான சடங்காச்சாரமான வாழ்க்கை. எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் எல்லாம் ஆலயத்துக்கு போயிட்டாங்க, பைபிளை தூக்கி போயிருது. அது இன்னைக்கு நிறைய பேர் பைபிளும் கிடையாது.
இதே இது இப்போ ஒரு மற்ற சபையாக இருந்தால் சொல்லுவாங்க, பைபிள் கொண்டாடுறவங்களாம் கை தூக்குங்க, பைபிள் கொண்டாடுறவங்களாம் கை தூக்குங்க. வேண்டாம், ஆண்டவர் அறிவார். பைபிள் இல்லாமல் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பைபிளை நாம் துவங்குகின்றனால் நம்முடைய வயது முதிர்ந்த நாளிலே அது நம்மை சுமக்கும். அதான் நம்முடைய முன்னோர்கள் சென்று விட்டது. கடைசி மூச்சு வரைக்கும் அவர்கள் வேத வசனத்தின்படி நடந்ததினால் அவர்கள் கடைசி மட்டுமாக நிதானத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா என்று சொல்லி ஆவியை கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு என்ன காரணம்? அவர்கள் எந்த சூழ்நிலையும் இதை தூக்க அவங்க வைக்கப்பட்டதில்லை. ஆலயத்துக்கு வருகின்றோமே, ஜெபக்கொடியைக்கு வருகின்றோமே, எங்கே தேவ புத்தகம் செல்ல பூக்கும். இது மாத்திரமா இருக்கு. வருகின்ற நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை என்னை குறித்து நான் வேல்யூ, நான் பரிசுத்தவான், நான் 100க்கு 80 மார்க்கு நெவர் இல்லை. அவர் நமக்கு மதிப்பிட்டு கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்கைகளுக்கு கடவுள் மதிப்பிட்டு கொண்டே இருக்கின்றார். அதுதான் நம் எப்படி எங்கே இருக்க போகிறோம் என்பதை தீர்மானிக்கின்றதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணிக்கூறிலும், ஒவ்வொரு நிமிஷமும் நாம் செய்கின்ற காரியங்களை ஆண்டவர் அறிந்து நமக்கு மார்க் போட்டுக்கிறார். அதான் காட் வேல்யூ. கடவுளுடைய மதிப்பீடு தான் அது நமக்கு நித்தியத்துக்கு கொண்டு போகும். அதற்காக இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பாடுகள் பட்டாலும், எவ்வளவு நாம் இழந்தாலும் கூட நாம் இழக்காத ஒன்று நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு ஆயிரங்களை இழந்து கொள்ளலாம், இழந்தாலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நித்திய வாழ்வு எனக்கு உண்டு என்ற நிச்சயம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் இந்த நாட்களிலே. அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக, அவரில் தங்குகிறவன் பாவம் செய்ய மாட்டான். அவரில் தங்குகிறவன் பாவம் செய்ய மாட்டான். 6ஆம் வசனம் வாசிக்கலாமே. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. காணவும் இல்லை, அறியவும் இல்லை. நம்ம கண்டிருக்கோமா, அறிஞ்சிருக்கோமா? உங்கள் வயசுக்கு நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, என் வயசுக்கு சின்ன பிள்ளைலேருந்து வந்திருக்கேன், வந்துட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை கண்டிருக்கின்றோமா, அவரை அறிந்திருக்கின்றோமா? அல்லது அங்கே பார்க்கின்ற பொழுது அவரை நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அதான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். பைபிள் இருந்துச்சுன்னா திருப்பணனே வரணும். பாவம் செய்கிற எவனும் வேதத்தை திறந்த உடனே வரணும். அவரை நாம் காண வேண்டும். அதுதான் நம்முடைய வாஞ்சை. அதிகாலை தேடுகிறவனை கண்டடைவான். அதிகாலை எத்தனை பேர் முன்னாள் படித்து ஜெபித்து வந்திருக்கின்றோம்? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் வேதத்தை வாசித்திருக்கின்றோம்? 6 மணிக்கு போகணும், உண்மைதான். 6 மணிக்கு எந்திரிச்சு வேலை செஞ்சாதான் 9 மணிக்கு வேலைக்கு போக முடியும், உண்மைதான். இந்த 6 மணி 5 மணிக்கு எந்திரிக்க முடியாதா? ஆண்டவருக்காக 1 மணி நேரம் முன்னால் எந்திரிச்சு நம்ம ஆண்டவருடைய திருச்சமத்திலே முன்னாள் படித்து அவரை துதித்து அவருடைய வேதத்தை வாசிக்க முடியாதா? இல்லை 4 மணிக்கு நான் வேலைக்கு போகணும், 3 மணிக்கு எந்திரிக்க முடியாதா? எத்தனை காரியங்களுக்கு விழித்திருக்கின்றோம்? உலகத்தின் காரியங்களுக்கு நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகின்றோம்? குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்கின்றோமா? குடும்ப ஜெபம் இருக்கின்றதா? எங்கள் தகப்பனார் கடைசி வரைக்கும், என் தாயார் கடைசி வரைக்கும் நாங்கள் குடும்ப ஜெபம் இல்லாத முடியாது. இன்றைக்கு வரைக்கும் எல்லா குடும்பங்களும் இருக்கிறது. என் தகப்பனார் 27ஆம் தேதி நவம்பர் என் நெஞ்சை சுவாமிக்கு ஈவாய் படைக்கிறேன் திரு காணிக்கை நீ கேட்டு சொல்லி அந்த ஞானப்பாட்டை பாடிதான் அடுத்த நாள் காலை 4:15 மணிக்கு கத்திற்குள்ளாக நித்திர இருந்தார்கள். வீட்டில் தான் எவ்வளோ விளைவிதமானவர்கள் ஆஸ்பத்திரியில் இல்லை, தான் படுத்திருந்த படுக்கையிலே அது நித்திரைக்கு ஒத்ததாக இருக்கின்றது. அவர் பரம இழைப்பாளர்களாக கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆண்டவர் வருகின்ற பொழுதே அவர்கள் எழுந்திருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். நம்ம வீட்டில் இருக்கா குடும்ப சபை? சொல்லுங்க பார்ப்போம். இருக்கா? கணவன் மனைவி உட்காந்து ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகளும் பெற்றோர்களும் உட்காந்து ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்காத குடும்பத்திலே பாவம் உண்டு. பாவம் நிறைந்திருக்கின்ற பொழுதுதான் அந்த குடும்பம் ஜெபிக்க முடியாது, கணவனும் மனைவியும் ஜெபிக்க முடியாது, பிள்ளைகளும் பெற்றோரும் ஜெபிக்க முடியாது. அப்படின்னா நாம் ஜெபிக்க வைக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நமக்குள்ளாக இடைபடுவார். நமக்குள்ளாக இருக்கின்ற எல்லா பாவங்களையும் அவர் நீக்குவார். நீக்கின்ற பொழுதுதான் நாம் அவரை கண்டு தரிசித்து அவருக்கென்று இந்த உலகத்திலே வாழ முடியும். அவருக்கென்று இந்த உலகத்திலே வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, தவறே செய்ய மாட்டான் என்பதில்ல, ஆனால் தொடர்ந்து பாவ வாழ்க்கை தவறு உண்டு. தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். தவறே இல்லாத வாழ்க்கையில் எல்லாரும் தவறுபடுகின்றோம்.
அந்த தவற்றை நாம் திருத்திக் கொண்டு நாம் செல்லுகின்ற பாதை சரியில்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறார். நம்முடைய பாதையை மாற்றியாக வேண்டும். அதான் மனமாற்றம். வழியை மாற்றோம்னா மனம் மாற்றோம். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நம்ம பேரை கேட்டாங்கன்னா ஒரு சிலர் அலறாங்களே, ஏன் ஏன்? அன்புள்ளவர்கள், சமாதானம் உள்ளவர்கள், எந்த காரியத்துக்கு முன்னின்று காரியங்களை செய்கின்றவர்கள். அதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் ஒருவனும் ஒரு நன்மையும் யாருக்கும் செய்ய முடியாது. நன்மை செய்யாத எவனும் ஆண்டவருக்குள்ளாக இல்லை. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உண்டு பண்ணுகின்ற யாரும் ஆண்டவருடையக்குள்ளாக இருக்கின்றதில்லை. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் தெரியுமே, நமக்கு தெரிஞ்ச ஒன்று. அங்கு 4ஆம் அதிகாரம் சொல்றது, என்னை நினைத்திருந்தால் நானும் உங்கள் நினைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அதாய் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். திராட்சை தோட்டம் நல்லா தெரியும். சொல்ல வேண்டியது, நம்மளை சுற்றி திராட்சை போனோமா திராட்சை தோட்டத்தை பார்க்காத யாரும் இங்கே யாரும் உட்கார்ந்து. அந்த கொடியை விட்டுட்டீங்கன்னா கனி கொடுக்குமா? கவாத்து பண்ணுவாங்க. எது கனி கொடுக்காததா கட்டு கொடுப்பாங்க. நிச்சயமாக ஆண்டவர் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கனி கொடுக்கவில்லை என்றால் கவாத்து பண்ணுவது உண்மை. உலகப்புறமான ஒரு கொடியை நாம் வெட்டி விடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையை வெட்டி நாசமாக்கி மற்றவர்கள் பார்த்து உங்களையும் என்னையும் பார்த்து சிரிக்கின்ற வாழ்க்கை வாழப்போகின்றோம். உண்மை. யாரும் தப்பிக்க முடியாது. அவரோடு கூட நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த திராட்சை செடியிலே எப்படி கொடி வெட்டிருக்கின்றதோ அந்த வாழ்க்கை தான் கனி கொடுக்கின்ற வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கின்றார் 1 முதல் 2 வசனங்களே, ஆகியால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாது. பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைத்திருப்போம்? எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு செத்தாச்சுன்னா நீதிக்காகத்தான் நிற்கணும். நீதியை நிறைவேற்ற முடியாதத்தான் உங்களையும் என்னையும் அதுதான். ஏன்னா நாம் வாழ்கின்ற உலகத்திலே அநீதி எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் அநீதி நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே தங்களை ஈடுபடுத்தி அநீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது நீதி. அப்படினால் பாவம் நம்மை விட்டு போகின்ற பொழுதுதான் நாம் ஆண்டவருக்காக இருக்கின்றோம், நீதியோடு வாழ்கின்றோம். என்றால் நாம் பாவத்திலே நிலைத்திருக்குவது ஆண்டவருடைய பிரியமில்லை. அவருடைய பிள்ளையாக அழைக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நாம் பாவத்திலே இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனால் கிறிஸ்துவில் தங்குவது ஜெப வாழ்க்கை. கிறிஸ்துவில் நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் அது ஜெப வாழ்க்கை. தங்குவது ஜெப வாழ்க்கை. வேதத்தை வாசிப்பது பரிசுத்த வாழ்க்கை. 2 வாழ்க்கை சொல்லுங்க. ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. 2க்கு என்ன? கிறிஸ்துவை தங்க வேண்டும். கிறிஸ்துவின் வீட்டிலே இன்னைக்கு சகைவை அழைத்த பொழுது ஆண்டவர் சென்றாரே. ஆண்டவர் சகைவே இறங்கி வா என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் இறங்கி வந்தானே. இன்றைக்கு நம்முடைய மேட்டுமை, நம்முடைய சுயத்தை வெறுத்து நாம் இறங்கவில்லை என்று சொன்னாள். வந்தவன் எல்லாத்தையும் அறிக்கை செய்தான். தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தான். அப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த வீட்டுக்கு நான் உன் வீட்டிலே இன்றைக்கு தங்க வேண்டும். நம் வீட்டிலே ஆண்டவர் தங்க வேண்டும். தங்கின்றவுடன் நம் வீட்டுக்கு ரட்சிப்பு, நம் வீட்டுக்கு ரட்சிப்பு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வீட்டுக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க இருக்கின்றார். அப்படின்னா நம் பாவ குற்றங்களை சகை போல உணர்ந்து அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் செய்த பாவ குற்றங்களுக்கு நாளத்தனையாக கொடுக்கின்றேன் என்று சொல்லி அறிக்கை செய்து அவன் விடுதலை பெற்றானே. ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட தங்க வேண்டும் சொல்லி சென்றாரே. சரி, இதே போன்று இன்றைக்கு ஆலயத்தை விட்டு நீங்கள் செல்கின்ற போது ஆண்டவர் உங்களோடு கூட வர இருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கின்றீங்க? ஆமென். அப்படியே ஆகும். விசுவாசம் இல்லாமல் நீங்க எங்க போனீங்களா ஆண்டவர் உங்களோடு வரமாட்டார். எத்தனை ஆராதனைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வந்து சென்றாலும் ஒரு சடங்காச்சாரமான கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் வருவார். வந்தது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம் அந்த வீட்டுக்கு அன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. நம்முடைய வீட்டிலே ரட்சிப்பு வேணும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த உலகத்தோடு இருக்கின்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல என்று நம்ம அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக அங்கு பார்க்கின்ற போது அடுத்த வசனத்தை, நீதியை செய்கிறவன் நீதிமான். வாசிக்கலாம் 7ஆம் வசனம்.
நீதியை செய்கிறவன் தானும் நீதி செய்கிறான். ஏன்னா நாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எப்படி வஞ்சிக்கப்படுகின்றோம்? முகத்தை பார்க்கிறோம், இவர் நல்லவர். ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை ஆராய். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாக வந்து இன்றைக்கு திருச்சபையை அழித்து கொண்டிருக்கின்றது. யாரும் மறுக்க முடியுமா? ஏன் திருச்சபையில் சமாதானம் இல்லை? ஏன் ஒருமன ஆவி இல்லை? ஏன் ஒற்றுமையோடு நம்முடைய முன்னோர்கள் ஜபித்தார்களே, ஆராய்த்தார்களே, இன்றைக்கு ஏன் முடியவில்லை? காரணம் நாம் வஞ்சிக்கின்ற ஆவி. இவன் நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. அன்புக்குரியவர்களே, என்னால் அங்கே சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கின்ற பொழுது நாம் எப்படியாக இருக்கின்றோம்? நாம் இன்னும் வஞ்சிக்கப்படாதபடி நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்னால் அங்கே பார்க்கின்ற மத்திய 7:16 அவருடைய கணிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களும் பறிக்கலாமா? கிடைக்குமா? திராட்சை செடி பழம் கிடைக்குமா? முட்செடியில் திராட்சை பழத்தை பார்க்க முடியுமா? முட்பூண்டுகள் அத்திப்பழத்தை பார்க்க முடியுமா? சொல்லுங்க எல்லாரும். கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் தான் இருக்கணும். அப்படின்னா வெண்ணையை போட்டவே வெண்ணையை அறுத்து தான் ஆகணும். திணையை போட்டவே திணையை அறுத்து தான் ஆகணும். அதான் உலக நியதி. அதான் சொல்லுகின்ற வசனம் சொல்கிறது. இது பறிக்கிறார்களா என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வி மார்க்கு. யாக்கோபு 2:11 அப்படியாக சொல்கிறது. அப்படியே விசுவாசம் கிரியை இல்லாததால் தன்னைத்தானே செத்ததாக இருக்கிறது. நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம் ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய விசுவாசம் செத்ததாய் அல்ல, கிரிகையிலே வெளிப்பட வேண்டும். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பார்க்கின்ற மக்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள், அதுக்கு இவர்களா கிறிஸ்தவர்கள், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா? இவர்கள் கிறிஸ்தவர்கள் நம் கிறிஸ்தவை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. இவர்களா கிறிஸ்தவங்க? அப்படி நாம் யாரை நாம் அங்கு கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? நம்மை அல்ல, நம்மை பாதுகாத்து இந்த நேரம் வரைக்கும் ஜீவனை கொடுத்து ஜீவனோடு இருக்கின்ற தேவாதி தேவனை நாம் கிறிஸ்துவை நாம் கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்ற பொழுது உண்மையான விசுவாசம் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். என்றால் நம்முடைய வாழ்க்கை நீதியின் கனிகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். நீதிதான். ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக தான் வர இருக்கின்றார். என வந்தார், இறக்கப்பட்டார். யாரெல்லாம் போய் அவர்கிட்ட வந்தாங்க, எல்லாருக்கும் என்ன வேணும் சுகத்தையும் கொடுத்தார். எல்லாத்தையும் அவருடைய மனவேதனைகள் எல்லாத்தையும் உயிர்த்து செத்தவங்களை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். எல்லாத்தையும் பண்ணார். ஆனால் மறித்து போயிருக்காரு. திருப்பி வரும்போது நீதி உள்ள நியாயாதிபதியாக வர இருக்கின்றார். அப்படினால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பது அங்கே யாரும் சிபாரிசு பண்ண முடியாது. அவர் பண்ணுவார், இவர் பண்ணுவார், எந்த வக்கீல் அங்கே நம்ம வச்சு கோர்ட்டில் ஆகும் நீதியை வாங்க முடியாது. இன்னைக்கு நாம் செய்கின்ற காரியங்கள் ரெக்கார்ட் ஆகுது. இன்னைக்கு நாம் பேசுகின்ற பேச்சு ரெக்கார்ட் ஆகுது. அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கின்ற நீதியின் கனியான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக வாசிக்கலாமே 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டதே என்ன? அந்த கிரிகையை, பாவத்தை, பிசாசுடைய கிரிகையை அழிக்கும்படி, பிசாசு கொண்டு வருகிற பாவத்தை மனிதன் குலத்திலிருந்து எடுக்க முடியாதுதான் அவர் உலகத்திலே வந்தார். அதற்காக தான் அவர் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இது பார்க்கின்ற பொழுது அது பாவம் நிலைத்திருப்பது யாருடைய தாக்கம் என்பதை நாம் புரியுது. பாவம் யாரும் இருக்கோம்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இந்த இடத்துல பாவம் இருக்குன்னா பாவமான வாழ்க்கை, அநீதியான வாழ்க்கை, மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற ஆண்டவரை நம்மை பார்க்கின்ற மக்கள் நம்மை குறித்து சொல்லுகின்ற காரியங்கள் ஒரு இதாக இருக்கும். ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொன்னால் அது பிசாசினால் உண்டானவனாக இருக்கின்றார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் சொல்லுங்கள் வாசிக்கலாமே. யோவான் 8:44 யோவான் 8:44
மனுஷ கொலைபாதனாக யாரு? பிசாசே மனுஷ கொலைபாதனாக இருக்கார். நம்முடைய ஒரு வார்த்தையும் நாம் பேசுகின்ற பொழுது அநேகரை நாம் புண்படுத்துகின்றால் கொலை செய்கின்றோம் என்று அர்த்தம். கொலைபாதனாக இருக்கிறார். சத்தியம் அவனிடத்திலே இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் இருக்கிறான். தன் சொந்தத்தில் எடுத்து சொல்கிறான். பொய்யான மக்கள் ஒரு சொல்கிறோம்ல, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய்? 100 பொய் 1000 பொய் சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் சொல்கிறோம்னா, கல்யாணம் பண்ணுறது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துங்க. ஆனால் அதனுடைய உண்மையான என்ன? 1000 பேர்த்துக்கு சொல்லி ஒரு கல்யாணம், 1000 பேர்த்த கூப்பிட்டு ஒரு கல்யாணத்துக்கு யாரும் மணமக்களை வாழ்த்துக்கிறது தான் அதோடைய இது. 1000 பேருக்கு சொல்லி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வசதிக்கு ஏன்னா நம்ம செய்கிறதே நம்ம வாழ்க்கையே பொய்யான வாழ்க்கை. இன்னும் 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தி இன்றைக்கி அந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நம்ம வசதிக்கு உங்களை பார்க்கின்ற போது பொய் பேசுகின்றோம் சொன்னால் அது நம்முடைய சொந்த இதில் இருந்து பேசுகின்றோம். நாம் நமக்கு வேண்டிய விதத்திலே அதை நாம் சொல்லுகின்றோம். நம்ம வாஸ்தவம் இல்லை. நற்செய்தி பகுதியில் பிசாசு சொல்கிறானே, உமக்காக தூதர்களுக்கு நம்ம 91 சங்கீதம் வாஸ்தவம் இல்லை. பிசாசு சொல்கிறான், நீ தாழ குதியும் உன்னை காக்கும்படி தூதரை உன் பிதா அனுப்புவார். யார் சொன்னது? இயேசுவா சொன்னாரு. தாவீது சொன்ன சங்கீதத்தை யார் சொன்னது? பிசாசு சொன்னான். நம்ம பிசாசுக்கு நம்ம விட நல்லா தெரியும். நல்லா சத்தியத்தை பேசுவாங்க, நல்லா சொல்லுவாங்க. அதனால்தான் எதை நீங்கள் கேட்கிறீர்களோ நீங்கள் ஆவியானவரை கொண்டு சோதித்து அறிந்து எது நல்லவைகளோ அதில் நடவுங்கள். ஏதோ சின்னத்தம்பி சொன்னா, அன்னைக்கு சொன்னா அல்ல, சின்னத்தம்பி மூலமாய் ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தை நான் எங்கே சென்றாலும் இன்னைக்கு கொடுக்கின்ற வார்த்தையை கொடுக்கவில்லை என்றால் நாளைக்கு இருப்பேனான்னு தெரியாது, நாளைக்கு இந்த வார்த்தையை கொடுப்பேனான்னு தெரியாது. நான் எந்த இதில் போனாலும் அன்னைக்கு ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தையை கொடுத்து செல்வதுதான் என்னுடைய வழக்கம். நாளைக்கு கொடுக்க வேணாம். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை சொல்லி போவதுதான் நம்முடைய வாழ்க்கை. சொந்தத்திலே அதான் சொல்லுகின்ற பொழுது இன்னைக்கு வாஸ்தவ நிறுவ பகுதியில் எவ்வளோ பாடுகள். ஊழியம் என்பது என்னமோ இல்லை, ஊழியத்தின் பாதையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் எதுவும் இல்லை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்று நிறுவனம் உண்டாகாமல் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகின்றோம். மனுஷருக்காக நாங்கள் ஊழியம் பண்ணவில்லை, மனிதனை நாங்கள் பிரியப்படுத்த நாங்கள் ஊழியத்துக்கு வரவில்லை. மனிதன் என்னுடைய பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பார்க்கின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது குடும்பங்களில். ஆண்டவர் அழகா சொல்லிவிட்டார், உம்முடைய தாயார் உம்முடைய சகோதரனை தேடி வந்திருக்கின்றார்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே என் தாயும் சகோதரனுமாய் இருக்கின்றான். உலகத்தில் நம்மோடு பிறந்து விட்டார்கள் சொன்னால் அவர்கள் சகோதரர்கள். இன்றைக்கு உடன் விசுவாசிகளாய் இருக்கின்ற நீங்கள் நானும் சகோதரர்கள். இன்னைக்கு என்ன பண்ணுகிறார் சத்துருவான்? சகோதரனுக்குள்ளாக பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றான். அதை அறியாதபடி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜன கூட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவனுடைய சித்தப்படி செய்கின்றவனே எனக்கு தாயும் சகோதரனுமாய் இருக்கின்றார். அவன் இன்றைக்கு நீங்கள் நானும் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் நாள் நீங்கள் நானும் தான் சகோதர சகோதரிகள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கின்றோம்? அப்போஸ்தலனாகிய இப்போ ஒன்று கொலோசியருக்கு சொல்கிற போது 2ஆம் அதிகாரம் 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவில் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கின்றோம். எல்லாத்தையும் விட்டுட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார், பாடுகளிலே வெற்றி சிறந்தார். இவை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் கர்த்தர் வச்சிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய காரியங்கள் அவருடைய பிள்ளையாய் இருக்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு சவால் உண்டு, சவால் உண்டு, சவால் உண்டு. இந்த சவாலை நாம் எப்படி மேற்கொள்ள போயிருக்கின்றோம்? இந்த உபவாச நாளாவது, இந்த ஒரு நாளாவது பாவத்தை தொடர்கிறோமா அல்லது விட்டுவிட இருக்கின்றோமா? கேள்வியோடு செல்வோம். 2வது, நீதியை நடக்கின்றோமா அல்லது அநீதிக்கு துணை போய் கொண்டிருக்கின்றோமா? கேள்வியோடு செல்வோம். 3வது, கிறிஸ்துவில் தங்கி வாழ்கிறோமா அல்லது வாழாதபடி உலக வாழ்க்கையில் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இது அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட்டு இருக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்?
இந்த உபவாச நாட்களிலாவது ஆண்டவரே, நான் பாவத்தை வெறுக்கும்படியாகவும் நீதியை நேசிக்கும்படியாகவும் கிறிஸ்துவில் தங்கி வாழும்படியாகவும் எனக்கு கிருபைதாரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆவியானவரை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த 2024 நாம் வாழ உங்களுக்கும் எனக்கும் சுத்தாவை நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இறக்கமுள்ள கர்த்தாவே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று சொல்ல அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை இந்த நாளில் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான கிருபை கொடுத்து, ஆம் கர்த்தாவே, பாவம் என்பது கர்த்தாவே நியாயப்பிரமாணத்தை மீறுவதாக இருக்கின்றது. உம்முடைய வருகையின் நோக்கமே எங்களுக்கு பாவத்தை நீக்கும்படி நாங்கள் பரிசுத்தமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உம்முடைய பரிசுத்தலத்திலே நிலத்திற்கும்படி எங்களை அழைத்திருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட தங்கியிருக்கின்றவர்களாக இருக்க எங்களுடைய பாவ குற்றங்களை இந்த நாட்டிலே உணர்ந்து நாங்கள் அறிக்கை செய்யவும், நாங்கள் நீதி செய்கின்ற நீதிமான்களாய் வாழவும் கர்த்தாவே, நாங்கள் எந்த சூழ்நிலும் பிசாசின் பிள்ளைகளாய் இல்லாதபடி கர்த்தாவே, வேதவசனம் சொல்கின்றபடி பாவம் செய்கிற எவனும் பிசாஸ் இதனால் இருக்கிறார் என்று சொல்லும்போது நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை இந்த நாட்களே உடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு நாங்கள் வாழ எங்களுக்கு வச்சிருக்கிறோம். இதனாலே வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்கவுமாய் பிரேசித்து நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.